ஹாய் சொந்தங்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் பாலா பூமா. பாலா பக்கத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாலா வழி அனுப்பிச்சிட்டு தான் நான் இன்ட்ரக்ஷன் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்லபடியாக வழி அனுப்பிச்சி விட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிளம்பி போவோம். ஸோ பாத யாத்திரை இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி போனது, வழி அனுப்பிச்சது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதமல சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா, அறுபடையோ சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா, என்று சட்டு சொல்லையா சண்முகா. மருதமல சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா, அறுபடையோ சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா, என்று சட்டு சொல்லையா சண்முகா. ஆதிசைவம் மேல சத்தியமா, அந்த ஆனமுகம் மேல சத்தியமா, ஆறுமுகம் மேல சத்தியமா, அந்த ஞான பழம் மேல சத்தியமா, மொத்த மனசுல மொத்த நரப்புல குடியிருக்கிற சண்முகா, அறுபடையோ சண்முகா, நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. செம்படி வீரா சரவண பவா, ஆறெடுத்தோனே சரணம், ஆறெடுத்தோனே சரணம், ஆறுமுகனே சரணம். மருதமர சத்தியமா அறுபடையோ சண்முகா, அறுபடையோ சண்முகா, எங்கள் நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா, என்று சட்டு சொல்லையா சண்முகா. திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா, தீபம் தெரியுமே சண்முகா, உன் பாதம் தெரியுமே சண்முகா. அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா, முகம் சிரிக்குமே சண்முகா, ஆறுமுகம் சிரிக்குமே சண்முகா. திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா, தீபம் தெரியுமே சண்முகா, உன் பாதம் தெரியுமே சண்முகா. அரோகரா கோஷத்திலே ஓ முகம் சிரிக்குமே சண்முகா, முகம் சிரிக்குமே சண்முகா, ஆறுமுகம் சிரிக்குமே சண்முகா. திருநாளிலும் சண்முகா, கண்ட உற்சவ நாளிலும் சண்முகா, நாளுங்கிழமையும் சண்முகா, ஒரு உண்மையை சொல்லவா சண்முகா, ஆறு படையிலும் ஆறு காலத்திலும் பூசை நடக்குமே சண்முகா, பூசை நடக்குமே சண்முகா, நல்ல பூசை நடக்குமே சண்முகா. இந்த கோவில் வந்து எங்கள் ஊர் காளியம்மன் கோயில். காளியம்மன் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு கிளம்புவாங்க. கிளம்பி அதுக்கப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிட்றதுக்கு.
கோவில் பிள்ளையார் கோவில். லாஸ்ட்டாக பிள்ளையார் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பாத யாத்திரை கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. பாத யாத்திரைக்கு கிளம்பி வழி அனுப்பிச்சு விட்டாச்சு. பாய். அப்படியே போயிட்டு வர சொல்லி